ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட இந்த பதிவில் நான் பேசுகிறேன். நீங்கள் தம்ப்லைன்லேயே என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கெல்லாம் இவங்களை தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. ஸ்ரீ சாய் பொட்டிக் அப்படின்னு ஒரு பொட்டிக் இருக்குது. அந்த பொட்டிக்கை ராஜி அப்படிங்கிற நாகலக்ஷ்மி அப்படிங்கிற அந்த நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்கள நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் ஆர்ஐபின்னு போட்டு வந்த ஒரு பதிவில் தான் நான் அவங்கள முதல்ல பார்க்குறேன். அந்த பொண்ணு கூட இன்னொரு பொட்டிக் சேர்ந்த ஒரு பொண்ணு நின்று பேசிகிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும். அந்த மாதிரி ஒரு பதிவில் ஆர்ஐபின்னு போட்டிருந்துச்சு. நான் அவங்கள கடைசியாக சந்தித்தது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஐயோ என்னடாச்சு, ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு அப்புறம் தள்ளிட்டு போயிட்டா. கொஞ்ச நேரத்தில் திரும்பியும் இன்னொரு பொண்ணு, அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க ரொம்ப நல்லா எல்லாத்துக்கூடையும் பழகிறவங்க, இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அடடா என்ன இப்படி திரும்பி வருதுன்னு சொல்லி அடுத்தது போகிறேன். அப்போது இன்னொரு பொண்ணு அதுக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணே கார் ஓட்டிட்டு பேசிகிட்டே போகிற மாதிரி ஒரு பதிவு இருந்துச்சு. அது பார்த்தப்ப தான், ஓ இந்த பொண்ணு தான் போல அது, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கார் ஓட்டிட்டு போகிற பதிவுலேயே அவங்க பேர் இருக்கும் இல்லையா, அது போய் அங்கே அது அமுத்தி அவங்க பேஜுக்குள்ளே போய் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு அவங்க போட்டிருந்த அந்த பதிவுகள், அவங்க எடுத்த முயற்சிகள், அவங்க கொடுத்த இன்டர்வியூ எல்லாமே அதில் லைனாக வந்துச்சு. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்னாச்சுன்னே அந்த பதிவுகள்லாம் பார்த்ததுக்கப்புறம் அடுத்து வர்ற பதிவுகளை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன தாங்க கூட முடியல. ஒரு பொண்ணு, அதுவும் இவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு பொண்ணுக்கா இந்த நிலைமை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பதிவு நான் பார்த்தேன். இந்த பொண்ணை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இப்போது எனக்கும் தான் அந்த பொண்ணை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட பேஜுக்கு போய் நான் பார்த்தப்போ அவங்க இன்னொரு பேஜும் வச்சுருக்காங்க. அதை பற்றியும் தெரிஞ்சது. அதை பற்றி எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன், நீங்கள் முழுமையாக பாருங்கள். அதெல்லாமே நான் பார்த்துட்டு, அந்த பொண்ணு சொன்னதை கேட்டுட்டு, அவங்கள பற்றி வேறவங்க பேசினதை கேட்டுட்டு, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு நான் அந்த பொண்ணை பற்றி இப்போ உங்கள் கூட பேச வந்திருக்கேன். ஆனால் சில ஜென்மங்க என்ன பேசுதுக்கு அப்படின்னா, இந்த விஷயம் நடந்துருச்சு, அந்த விஷயத்தை பற்றி பேசணும், நம்ம அந்த லைம் லைட்டில் இருக்கணும், அதுக்காக என்ன வேணால் பேசலாம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம்னு சொல்லி பேசுகிறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு பதிவு போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ரெண்டாவது, பல பெண்கள் குமரிட்டு இருக்க ஒரு விஷயமும் இந்த இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதையெல்லாம் சேர்த்து தான் இந்த பதிவை நான் போடணும் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு நீங்கள் முழு ஆதரவு சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த ஒரு பொண்ணு அழகா பூ மாதிரி ஒரு பொண்ணு, நம்ம எல்லாரும் இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி சாதாரண கனவுகளோட ஒரு திருமணத்துக்கு அப்புறம் சென்னைக்கு அடி எடுத்து வச்ச ஒரு பொண்ணோட கதை தான் இது. சின்ன வயசில் அவங்க சவுத்தில், தமிழ்நாடோட சவுத் போர்ஷனில் பிறந்திருக்காங்க. வீட்டில் அப்பாவோட கண்ட்ரோலில் ஸ்கூல் படித்து காலேஜ் படித்து திருமணமாகி முதல்ல கணவர்கூட வாழ்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு சென்னைக்கு வர்றாங்க. அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் சொல்லியிருக்காங்க, நான் ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுறதே, திருமணமாகி சென்னைக்கு போகிறேன், அப்போ தான் நான் முதல்ல ட்ரெயின்லேயே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெயினில் அவ்வளோ தூரம் நான் வந்தது, சென்னைக்கு வந்தது தான். நான் சென்னை வரணுங்கிறதுக்காகவே சென்னையில் இருக்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டேன். அவங்க அப்பா சொன்னதும் சரின்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த முன்னேறி போகணும் அப்படின்ற அந்த ஆசை இருந்திருக்கு. சரி சென்னை போனால் நல்லா வாழலாம்னு நினச்சி திருமணமாகி சென்னை வராங்க. சென்னை வாழ்க்கையோட பல போராட்டங்களில் நம்ம எல்லாரும் படுற போராட்டம் தான், சரிங்களா? பெருசாலாம் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்காக நம்ம எல்லாரும் போராடுற மாதிரி அந்த பொண்ணும்
சம்பாதிக்கணும், நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிறக்காக அவங்க சுயதொழிலை ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுயதொழில் ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பெண்களும் தேர்ந்தெடுக்கிற முதல் விஷயமே சீலை விற்கிறது தான். சரிங்களா? ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படின்னா பெண்கள் மனசில் முதல்ல வர்றதே சீலை விற்கிறது, அதுக்கப்புறம் நகை விற்கிறது. இப்போல்லாம் பூவெல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் படிக்காத பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இனி படிக்கலையே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வீட்டு வேலைக்கு அந்த மாதிரி, இல்லை ஒரு சின்ன கடைகளுக்கு வேலைக்கு போகிறது, அந்த மாதிரி செய்வாங்க. கொஞ்சம் படித்த பெண்கள் என்ன செய்யலாம், குழந்தைகளையும் பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும், கூடவே ஒரு தொழிலும் செய்யலாம் அப்படின்னு நினச்சாலே அவங்க முதல்ல எடுக்கிறது புடவை விற்பனை பற்றி தான். சரி, நீங்களும் எல்லாரும் அப்படி தானே? சரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீ சாய் பொட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு பொட்டிக் வைக்கிறாங்க. எல்லாரும் எப்படி புடவை விற்பாங்களோ அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 2 சீலை எடுத்தால் 1 சீலை ஃப்ரீங்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த யூடியூப், இன்ஸ்டா இந்த விஷயங்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறமா அவங்களையே புடவை இப்படி கட்டி காட்டி இப்படி தூக்கி பிடிச்சி காட்டி எங்கிட்ட இதெல்லாம் இருக்குது நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி அவங்களே அந்த விளம்பரத்தில் புடவைகளை அவங்களே விளம்பரமும் படுத்துகிறாங்க. இதிலெல்லாம் அப்படி அவங்க பண்ணதுனால அவங்க பண்ணது விளம்பரங்கள் பிடிச்சி போய் நிறைய பேர் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸாக ஆகுறாங்க. இவ்வளோ நடந்தும் எனக்கெல்லாம் அதெல்லாம் வரல. அந்த ஃபீடுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். நான் மோஸ்ட்லி இந்த ஜோதிட பதிவுகள், ஆன்மீக பதிவுகள் மட்டுமே பார்க்கறதுனால இது அவங்க இருந்ததே எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த பதிவு எடுத்து வச்சு, ஆக்சுவலாக இந்த பதிவில் வர்ற விஷயங்களை நான் முதலே பேசணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் அமையாமல் இருந்துச்சு. இப்போ இந்த பொண்ணுக்கு இப்படி ஆனதும் உடனடியாக இதை போட்டுறணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த பதிவு போடுறேன். சரிங்களா? அந்த மாதிரி இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடை நங்கநல்லூரில் வச்சுருந்த அந்த ஸ்ரீ சாய் பொட்டிக்குன்ற கடையை இன்னொரு பிரான்ச்சாக அண்ணா நகரில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கேயும் நிறைய வாடிக்கையாளர்கள் வர்றாங்க. இதெல்லாம் நடக்கும்போது அந்த பொண்ணு செஞ்ச ஒரு சூப்பரான விஷயம், அதாவது ஒரு விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க எல்லார் மாதிரியும், என்கிட்ட சீலை இருக்குது, என்கிட்ட என் சீலை நல்லா இருக்கும், சாயம் போகாது, என் சீலை சுருங்காது அப்படின்னு சொல்லி விற்கிறது எல்லாரும் செய்கிறது. அவங்க செய்யலை. அவங்க என்ன கையில் எடுத்தாங்கன்னா, ஒரு புடவை கட்டுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். நீட்டாக ஃப்ளீட் எடுத்து பின் பண்ணி முன்பக்க ஃப்ளீட்ஸ் எல்லாம் நீட்டாக வர்ற மாதிரி எல்லாம் எடுத்து அதெல்லாம் நல்லா பண்ணி ப்ளவுஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு போகிறதுக்கு ஒரு 10லிருந்து 15 நிமிஷம், அரை மணி நேரம் கூட ஆகும் ஒரு புடவை கட்ட. அவ்வளோ டைம் எடுக்கிற ஒரு புடவைய ஒரே நிமிஷத்தில் நீங்கள் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்தது தான் சூப்பராக அவங்க ரீச் ஆக காரணமாக இருக்குது. 1 minute saree அப்படின்னு அவங்க தான் முதல்ல அது செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இவங்க பேர் நாகலக்ஷ்மி. அறிவான பொண்ணு. எனக்கு அவங்களோட அந்த பதிவுகள் பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு எவ்வளோ அறிவான பொண்ணு அது அப்படின்னு சொல்லி, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்க ஒரு விஷயமும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது பேட்டன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறோம் முதலா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம பேட்டன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த விஷயம் நான் தான் கண்டுபிடிச்சேன், இதுக்கு முன்னாடி யாருமே இதை செய்யவே இல்லை, நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயத்துக்கு யாராவது அதை திரும்பி செய்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு பணம் கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ இளையராஜா ஐயா கேஸ் எல்லாம் கூட நிறைய பேர் மேலே போட்டிருப்பாரு, என்னோட பாட்டை இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, என்னோட அனுமதி இல்லாமல். அது மாதிரி அனுமதி வாங்காமல் இந்த பொண்ணோட ஐடியாவை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணால் அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு பணம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ வாழ்நாள் முழுக்க இவங்க கண்டுபிடிச்ச விஷயத்துக்கு பணம் இவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி நான் செய்யாமல் விட்டுட்டேன். முதலாக அந்த 1 minute saree வரும்போது எனக்கு இப்படி பேட்டன் ரைட்ஸ்ன்னு ஒன்று வாங்க தெரியாமல் போனதுனால நான் தான் முதல்ல கூகுளில் என்னோட பதிவு தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாரத்திலேயே நிறைய பேர் அது மாதிரி தைச்சு போட்டு பதிவு போட்டிருந்தாங்க. நான் தப்பு பண்ணது எனக்கு அப்போ தான் புரிஞ்சது, நான் பேட்டன் ரைட்ஸ் வாங்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டு போட்டுட்டு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அத்தோடு அவங்க நிறுத்தலை. 1 minute saree கண்டுபிடிச்சா எல்லாரும் கண்டுபிடிச்சி போட்டுட்டாங்க. அதனால அவங்க அடுத்தது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம புடவைன்னு ஒன்று கட்டுனா அதோட அழகே இந்த இடத்துல கொஞ்சம் இடுப்பு தெரியும். புரிஞ்சுதுங்களா? அப்படியே மேக்ஸி மாதிரி இல்லாமல் புடவை ப்ளவுஸுக்கும் புடவைக்கும் நம்ம இடுப்பில் கட்டியிருக்க புடவைக்கும் கொஞ்சம்
சின்னதாக ஒரு இடுப்பு தெரிஞ்சு அதுக்கு மேலே ப்ளவுஸ் வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பெண்களை பார்க்கறக்கே. அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நான் நினச்சி அந்த இடுப்பு தெரிகிற மாதிரி ஒரு ப்ளவுஸை ஜிப் அண்ட் கோ அப்படின்னு பேர் வச்சு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொல்கிறேன், எனக்கு தெரியும் ஸ்டிச்சிங்னா என்னன்னு. நான் உங்களுக்கு அந்த ஒரு பதிவு போட்டிருக்கேன். அது வரும்போது நீங்கள் நான் எப்படி இதை சொல்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த பதிவு கூடிய சீக்கிரம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு இடுப்பு தெரிகிற மாதிரி அதே மாதிரி 1 minute saree தான். அதே மாதிரி இப்படி போட்டு இங்கே கட்டி முந்தி எடுத்து மேலே போட்டுக்கலாம். ப்ளவுஸ் இப்படி போட்டு முந்தி மேலே போட்டுக்கலாம். ஆனாலும் இங்கே இடுப்பு தெரியும். அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை தைச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் மட்டும் அந்த சேலையை அந்த ப்ளவுஸ் பிடிச்சிட்ருக்கோம். இந்த சைடில் இடுப்பு தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது பண்ணும்போது நான் முழிச்சிட்டேன். அதுக்கு நான் பேட்டர்ன் ரைட்ஸ் வாங்கியிருக்கேன். இன்னி யாராவது அது மாதிரி தைச்சா என்கிட்ட பெர்மிஷன் இது வரணும். எனக்கு இல்லையா, எனக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டு தான் அவங்க அது மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு நான் அது செஞ்சுட்டேன். இனி பாருங்கள் அந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னு அவ்வளோ பெருமிதம் அந்த முகத்தில், அவ்வளோ பெருமிதம், தான் சாதிச்சிருக்கோம் அப்படின்ற அந்த பெருமிதத்தோட அந்த பொண்ணு போட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பொண்ணு தான் சொந்த காலில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் தான் மேலே போகிறக்கு எவ்வளோ ஐடியா பண்ணுறா பாரு அப்படின்றது எனக்கு தோணினப்பலாம் நிச்சயமாக அழுகையே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு ஆயா இப்படி அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு இது பண்ணியிருக்காங்க. அந்த பேரை வச்சு தான் அவங்க பையனாம். அவங்களுக்கு 2 பசங்க. அதில் மூத்த பையன்தான் இந்த ஜிப் அண்ட் கோ அப்படிங்கிற அந்த பேர் வச்சு கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்படி போட்டோம், இப்படி ஜிப்பை போட்டோன்னா ஒரே நிமிஷம் முந்தி எடுத்து இப்படி போட்டால் வேலை முடிஞ்சதுங்க. ஜம்முன்னு நிற்கலாம். அவ்வளோ பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் தைச்சு அது அவங்க போட்டு காட்டுறாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறக்கு. நிறைய பேர்த்துக்கு போட வச்ச வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. அப்போது இவ்வளோ ஒரு யோசித்து இவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிற ஒரு பொண்ணை, அது சிங்கப்பெண் தானே. அப்பேற்பட்ட ஒரு சிங்கப்பெண்ணை இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் நம்ம கையில் இருக்குன்னே புரியாத ஒரு கோலை கணவரை பற்றி சொல்கிறேன். அவங்க கணவரை பற்றி சொல்கிறேன். அப்படி ஒரு அந்த ஆளுக்கு இவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு இந்த பொண்ணை. இந்த பொண்ணுக்கு ஒரு சிங்கத்தை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாருன்னா இந்த பொண்ணு எங்கேயோ போயிருப்பா. ஏன் சொல்கிறேன்னா, இந்தியாவில் அவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது புடவைகளுக்கு மட்டும் 500 பிராண்ட்ஸ் இருக்குது. ஆனால் யாருமே இந்த 1 minute சாரீனோ ஜிப் அண்ட் கோன்னு சொல்லியோ இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. சும்மா சீலையை தான் விற்பாங்க. சீலை காட்டி காட்டி சீலை விற்றாங்களோ தவிர இப்படி நீங்கள் 1 நிமிஷத்தில் கட்டிக்கலாம், டக்குன்னு ஜிப்பை போட்டு சீலை மாதிரியே இருக்கும், கண்டுபிடிக்க கூட முடியாது. அது அந்த மாதிரி ப்ளவுஸோடு சேர்ந்து இருக்கிற புடவைன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ அழகாக ஒரு இதை டிசைன் பண்ணி ஒரு பிராண்டையே உருவாக்குன ஒரு நாளைக்கு இந்த பிராண்டை வச்சு அந்த பொண்ணு எங்கேயோ போயிருப்பா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு ஒரு வாழ்க்கையே செதஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை, அந்த பொண்ணை நம்பி அவள் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க, அந்த கடை அது எவ்வளோ ஒரு உயிர்ப்போடு இருந்திருக்கும் அந்த ஸ்தாபனம். அது அந்த பொண்ணு பெற்ற 2 குழந்தைங்க, அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருக்குது அப்படின்னா, என்னவோ ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. அவங்க கணவன் மனைவிக்குள்ளே என்ன பிரச்சனைனே நமக்கு தெரியாது. ஆனால் வெளியே சொல்லப்படுறது என்னன்னா, அவங்க கணவர் அவங்கள அருவாள் எடுத்து வெட்டியிருக்காரு. அதனால் அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அவர் வெட்டிட்டு அந்த பொண்ணும் இறந்துட்டாங்க. அந்த தாங்க முடியாமையோ இல்லை தான் தப்பு செஞ்சிட்டோன்னு உணர்ந்தோ இல்லை அடுத்து வர தண்டனைக்கு பயந்தோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரும் தூக்கு மாட்டி இறந்து போகிறார். தம் பையனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அவர் இறந்து போகிறார். இதுலேயும் இன்னொரு இதுவும் இருக்குது, கதவு திறந்துருக்கு. அதனால கணவரும் இறந்துட்டார், மனைவியும் இறந்துட்டாங்க. ஆனால் வெளிக்கதவு திறந்திருந்ததுனால வேற யாராவது 3வது ஆட்கள் அங்கே வந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அது போலீஸ் விசாரணை, அது போயிட்டுருக்கு. அது ஏதாவது பின்னாடி தெரிய வரலாம், இல்லை இது மட்டும்தான் உண்மையாகவும் இருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டும். ஆனால் ஒரு பொண்ணு, மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் உமனாக வரக்கூடிய ஒரு பொண்ணு இப்படி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த
பொண்ணை பற்றி வர்ற ரூமர்ஸ். ஒருத்தங்க உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால்தான் வந்து உட்காந்து ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறார். பேட்டி கொடுக்கும்போது அவர் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை அந்த பொண்ணை பற்றிலாம் பேசிட்டு 2 குழந்தைங்களோட அம்மா மாதிரியா இருக்காங்க அவங்கள பார்க்கறக்கு அப்படின்னு கேட்குறார். அதாவது கணவர் வந்து சந்தேகப்பட்டு அந்த பொண்ணை வெட்டிட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு அதுக்கான அவர் ஏன் சந்தேகப்படுறார் அப்படிங்கிறக்கு ஒரு காரணமாக அந்த பொண்ணை பார்த்தா 2 குழந்தைகளுக்கு அம்மா மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, வயசுக்கு மீறி ஃபேராக இருக்காங்க. என்னங்க அது வயசுக்கு மீறி ஃபேராக இருக்கிறது? ஒரு குழந்தை பிறந்தா வெள்ளைத்தோலோட பிறந்துச்சுன்னா அது சாகிற வரைக்கும் வெள்ளைத்தோலோட தான் இருக்கும். அது என்ன நடுவில் கருப்பு தோலை மாறிடுமா என்ன? வயசுக்கு மீறி எப்படிங்க ஃபேராக இருக்க முடியும்? என்னங்க வார்த்தை அது? ஒரு பொண்ணை பார்த்து நீங்கள் சொல்கிற வார்த்தை என்ன? சரி, என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, அவங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படின்னா என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியாதுல்ல, அப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க? ஒரு பொண்ணு என்ன பண்ணணுங்கிறது அது அவளோட முடிவுங்க, உங்கள் முடிவு கிடையாது. அவள் என்ன வேணாலும் பண்ணுவாள், சரிங்களா? அது இங்கே பாருங்க, ஒரு பொண்ணு வந்து ஒருத்தரை தப்பாக அணுகுச்சு, இல்லை ஒருத்தரை கொலை பண்ணிருச்சு, இல்லை ஒருத்தரை தப்பாக பேசிருச்சு, அசிங்கமாக பேசிருச்சு, அப்படியெல்லாம் இருந்தால் தான் அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லணும். ஒரு பொண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு பழக்கம் இருந்ததுன்னா, ஒரு பையன் அவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுறான், இந்த பொண்ணு அவங்க கணவருக்கு துரோகம் பண்ணுறா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது அவங்க சொந்த பிரச்சனை, அவங்க கணவருக்கு தேவையான பிரச்சனை, அவள் பழகிற குடும்பங்களுக்கான பிரச்சனை, அதுதானோ தவிர ஒரு பொண்ணு இதை தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், அவள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒருத்தருக்கு சொல்ல முடியாது. புரிஞ்சதுங்களா? அவள் 2 குழந்தைங்களுக்கு அம்மா மாதிரி இல்லைன்னா எத்தனையோ ஆண்கள் 2 குழந்தைங்களுக்கு அப்பா மாதிரி இல்லை. ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவு வருது, 2 வயசு பொண்ணுங்க, அதாவது ஒரு 18-20 வயசு பொண்ணுங்க 2 பேர். அவங்க கூட ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னு ஒருத்தங்க மைக் வச்சு கேட்குறாங்க. எங்கள் அப்பான்னு அந்த பொண்ணுக்கு சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவா? அவங்க அப்பா மாதிரியே இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எங்களுக்கு இதே தாங்க பிரச்சனை, எங்கே போனாலும் இவர் எங்கள் அப்பான்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்களே சொல்கிறாங்க. அவர் ஆஹான்னு சிரிக்கிறார், அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு, அப்படி சிரிக்கிறார். ஆனால் ஒரு பொண்ணு வந்து 2 குழந்தைங்களுக்கு அம்மா மாதிரியே தான் தெரியணுமா? ஏன் 2 குழந்தைங்களோட அம்மா அக்கா மாதிரி அந்த பொண்ணு இருக்கக்கூடாதா? எவ்வளோ ரீல்ஸ் பார்க்குறீங்க, அம்மா பொண்ணு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு டாட்டர் மாமன் போடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும். 2 பேரும் அந்த டான்ஸ் ஆடுவாங்க. அவ்வளோ அந்த பொண்ணு சின்ன பொண்ணு போடுற அத்தனை ஸ்டெப்ஸ் அவங்க அம்மாவும் போடுவாங்க. அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தா அம்மா பொண்ணு மாதிரி இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஏங்க அப்படி இருக்கக்கூடாதா ஒரு பொண்ணு? நிறைய பேர்த்து கூட பழகிறா. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், அந்த பொண்ணு வச்சிருக்கிற இன்னொரு சேனலே டயட் சேனல். புரிஞ்சதுங்களா? எப்படி நமக்கு சொல்லி கொடுக்குறா, என்ன சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் உடம்பை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணு நமக்கு சொல்லி கொடுக்குது. இதை சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க, தேங்காய் பால் சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லி கொடுக்குது. அந்த சேனலையும் நான் போய் பார்த்தேன். நீங்கள் போய் பாருங்க, அவள் கஷ்டப்பட்டு அவள் உடம்ப அப்படி மெயின்டைன் பண்ணி வைக்கிறா, கொஞ்சம் கூட சதப்பிடிப்பு இல்லாமல் ஜம்மன் இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து யாராவது அசிங்கமாக நினைக்க முடியுமா? அவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறான். இதுக்கு மேலே என்னங்க பண்ணணும்? ஒரு பொண்ணு அவ்வளோ ஈஸியாக, அதுவும் கேவலமாக பேசுகிறீங்க. வயசுக்கு மீறி கலராக இருக்கா? ஆமாம், அப்படிதான் இருப்பா. ஏன் ஒரு பொண்ணு நல்லா இருக்கக்கூடாதா? கிளவி வேஷம் போட்டுக்கணுமா எப்போ பார்த்தாலும்? எதுக்குங்க அப்படி இருக்கணும்? பிடிச்சதை செய்யணும், பிடிச்ச மாதிரி வாழணும். அதுதான் ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க சுதந்திரம். ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டு வரா, அவளுக்கு வந்து அந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக அவள் சம்பாதிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறா. அதனால அவள் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறா, நேர்மையான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறா. அவள் தேர்ந்தெடுத்த அந்த வழியில் யாரையும் மோசம் பண்ணாமல் அவள் பொருளை விற்று வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறா. அவள் அப்படி நேர்மையாக இருந்ததுனால தான் அவ்வளோ செலிப்ரிட்டிஸ், உமாரியாஸ் மேடம்லாம் அவளுக்காக பதிவு போட்டிருக்காங்க. அவங்க பெரிய செலிப்ரிட்டி. அவங்க எதுக்கு வந்து இந்த பொண்ணுக்காக பதிவு போடணும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவள் காட்டின அந்த அன்பு, அவள் காட்டின தொழில் நேர்மை அவங்கள அந்த பொண்ணுக்காக பேச வச்சிருக்கு. எத்தனை பொண்ணுங்க அவளுக்காக அழுது பேசியிருக்காங்க தெரியுமா? எதுக்காக அழுகிறாங்க? அவங்களும் பொட்டிக் தான் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து போட்டியாளர்,
ஆனாலும் அவங்க அழுகுறாங்க. ஐயோ அந்த அக்காக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்றாங்க. அப்போ ஒரு பொண்ணு எவ்வளோ சரியா, எவ்வளோ தன்மையா நடந்திருந்தா, எவ்வளோ பண்பா நடந்திருந்தா அத்தனை பேர்த்துக்கு அவளை பிடிச்சிருக்கோம். நினைச்சு பாருங்க. அந்த பொண்ணை பத்தி தப்பா சொல்ல நீங்க யாரு? அதுவும் ஒரு ஆணா இருந்துட்டு ஒரு பொண்ணோட சிரமங்களையும் கஷ்டங்களையும் என்ன புரிஞ்சுட்டு நீங்க ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறீங்க? அந்த தப்பா பேசுற அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அசிங்கங்க. ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறது. அவ வியாபாரத்துல நேர்மையா இல்லையா பேசுங்க. அவ தப்பா ஏதாவது செய்யறாளா பேசுங்க. அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட்டு ஏதாவது செய்யறாளா பேசுங்க. ஆனா அதெல்லாம் அவ எதுவுமே செய்யல. அவ நேர்மையா துணி விற்கிறா, கஷ்டப்படுறா. அவளை பத்தி ஒரு பொண்ணை பத்தி எதுக்கு தப்பா பேசணும்? அதுவும் ஒரு பொண்ணோட கேரக்டரை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. தயவு செஞ்சு ஒரு பொண்ணை பத்தி இன்னி அப்படி பேசாதீங்க. இன்னி காலம் மாறி போச்சு. இன்னி வர்ற எந்த பொண்ணுமே அவளோட கேரக்டரை பத்தி தப்பா பேசுறத எந்த காலத்துலயும் ஏத்துக்க மாட்டா. ஒரு பொண்ணு அப்படி இருக்கா, உங்களுக்கு அவகிட்ட கூட வாழ பிடிக்கலையா, போயிடுங்க. கூடவே வாழ்ந்துக்குவீங்க. உங்களுக்காக அவ எல்லாமே செய்யணும். முதல்ல எனக்கு செய், என் குழந்தைகளுக்கு செய், என் அம்மா அப்பாவுக்கு செய். அதுக்கப்புறம் நேரம் இருந்தா நீ ஏதாவது செஞ்சுக்கோ. நீங்களா மட்டும் மொத்த நேரத்தையும் உங்களுக்கு எடுத்துட்டு உங்க வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருக்க தைரியத்துல என்ன வேணா செய்வீங்க. ஆனா ஒரு பொண்ணு மேல வரணும்னா அவளுக்கு டைம் கூட கொடுக்க மாட்டீங்க. ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதுல அவ கஷ்டப்பட்டு மேல வரணும்னா நீங்க உங்க வீட்டை பார்த்துக்கலாம்ல, உங்க அம்மா அப்பாவை நீங்களே பார்த்துக்கலாம்ல, உங்க குழந்தைகளையும் நீங்களே பார்த்துக்கலாம்ல, மனைவியை போய் வாழ வைக்கலாம்ல, அவ தொழில் அவ முன்னேறட்டும்னு விடலாம்ல. எத்தனை ஆண்கள் அப்படி விடுறீங்க? உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போய் அவ எப்ப வேலை செய்யறா சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்நாள் முழுக்க உங்களுக்கே தான் உழைச்சி கொட்டுறா. ஆனா அப்படி உழைச்சி கொட்டுறவளுக்கு அவளுக்கு பிடிச்ச ஒரு துணி எடுத்து தரீங்களா? அவளுக்கு பிடிச்ச மாதிரி நகை வாங்கி தரீங்களா? இல்ல அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போறீங்களா? அவ்வளோலாம் வேண்டாங்க. ஒரு கப் காஃபியா கரெக்டா அவ நேரத்துக்கு குடிக்க விடுறீங்களா? முதல்ல உங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு தானே அவ எல்லாமே செஞ்சுக்க முடியும். அப்படிதானே பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி நாங்க வாழ்றோம்மா, எங்களுக்கு மூச்சு கூட விட முடியலன்னு சொல்லி எனக்கு அத்தனை பேர் ஜாதகம் பார்க்குறப்ப சொல்றாங்க. எல்லாமே நான் பண்றேம்மா, ஆனா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அவ்வளோ பேசுறாங்கம்மா. அப்ப நான் இவ்வளோ நாள் சரியா பண்ண விஷயங்களை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அப்ப ஏன் நான் எல்லாத்தையும் சரியா பண்ணணும்? என் மாதிரி சமைக்க யாருனாலையும் முடியாதுமா. நான் அவ்வளோ நல்லா சமைப்பேன். ஆனா வெளியே ஒரு வார்த்தை கூட என் மனைவி நல்லா சமைப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறாருமா. நல்ல கணவர் தாம்மா, ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட கொடுக்க மாட்டேங்கிறாருமா. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அப்புறம் தப்பா வெளியே போய் பெண்கள் கூட பழகிற எத்தனை கணவர்களை மூடி மறைச்சு பெண்கள் காப்பாத்துறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பெண்கள் தான் இப்போ 2 பொண்ணுங்களை வச்சிருப்பாங்க. அவங்க அப்பா இப்படி சரியில்லை, தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு வெளியே சொன்னா பொண்ணுக்கு அந்த மாதிரி கல்யாணம் பண்ண முடியுமா? அதுக்கு பயந்துட்டு தான் குழந்தைகளுக்காக தான் கணவர் பண்ற தவறுகளை எல்லாம் மறைச்சு அவங்க கூட அந்த குடும்பம் நடக்கணுமேன்னு வாழ்ற பெண்கள் அவ்வளோ இருக்காங்க. பெத்த பையனை படிக்க வைக்க மாட்டேங்கிறான் ஒரு ஆள். பையன் இந்த கோர்ஸ் நான் சேரணும், நல்லா படிக்கிற பையன், இந்த கோர்ஸ் நான் சேரணும் அப்படின்னு பையன் கேட்குறான். அந்த பையனுக்கு காலேஜுக்கு பணம் கட்டி படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்கிறான். ஆனா அந்த ஆள் அவன் தங்கச்சி குடும்பத்தை, தம்பி குடும்பத்தை எல்லாம் வாழ வச்சுட்டு இருக்க ஒரு ஆள். அந்த அம்மா அவ்வளோ அழுகுறாங்க. என் பையன் வாழ்க்கையே போச்சுமா, படிக்க வைக்க மாட்டேங்கிறாருமான். என்ன செய்யறது? அவ்வளோ மோசமான கோழை ஆண்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த கோழைகளுக்கு வாழ்க்கப்பட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று கேட்குறேன். எந்த ஒரு பொண்ணாவது ஏதாவது ஒரு ஆணை பார்த்து நீ ஏன் வேட்டி கட்டுற, நீ ஏன் பர்மடாஸ் போட்டுக்கிற, நீ ஏன் முண்டா பனியன் போடுற, நீ ஏன் கை வச்ச பனியன் போடுற கேட்டிருக்காளா? சொல்லுங்க. நீ ஏன் தலையை எப்படி நிறைய முடி வச்சிருக்க, நீ ஏன் மொட்டையடிச்ச மாதிரி வெட்டியிருக்க, நீ ஏன் இந்த பூரான் விட்டுட்டு இருக்க தலையில அப்படின்னு எந்த பொண்ணாவது கேட்டிருக்காளா? சொல்லுங்க. ஆனா பெண்களை மட்டும் ஏன் அவ தலை விரிச்சு போட்டுட்டு இருக்கா, ஏன் அவ சீவ்லெஸ் ஜாக்கெட் போட்டுட்டு இருக்கா, ஏன் அவ கடன் வாங்கினா? என்னங்க கேள்வி இது? கடன் வாங்கினா? அவ தொழில் பண்றா, கடன் வாங்குறா. கடன் நிறைய துணி வச்சிருந்தாதான் கஸ்டமர் உள்ள வருவாங்க. அப்போ ஒரு ரேக் காலி ஆச்சுன்னா அந்த ரேக்கை நிரப்பணும் இல்லை? அப்போ அதுக்கு கடன், துணி கடைக்காரனே கடன் தரான். சூரத்துல இருந்து துணி வருதுன்னா நம்ம ரெகுலரா நல்லா பணம் கட்டுறோம்னா ஒரு 2 லட்சம் ரூபாய்
கடனில் தான் எல்லா துணிக்கடைக்காரங்களும் இருப்பாங்க. பொட்டிக் வச்சிருக்கிற எல்லாருமே அவன் பண்டல் பண்டலாக அனுப்புவான். அதுக்கப்புறம் விற்க விற்க தான் காசு போகும். அதே போல் ஒரு 60 நாளைக்கு அப்புறம் காசு அனுப்பலாம். இப்படி துணி வந்துகிட்டே இருக்கும், இப்படி காசு போயிட்டே இருக்கும். அது ரொட்டேஷனு. ஒரு 2 லட்ச ரூபாய், 4 லட்ச ரூபாய், 10 லட்ச ரூபாய் கடன் இருக்க தான் செய்யும். கடன் இருக்கக்கூடாதா? கடன் ஆண்கள் கடன் வாங்கலாம், பெண்கள் வாங்கக்கூடாதா தொழிலுக்கு? ஏன் கடன் வாங்குறா? அளவுக்கு மீறி கடன் வாங்கினா கஷ்டம் வரும்னா கடன் வாங்கவே வேண்டாமா? தொழில் பண்ணுறவங்க கடன் வாங்குவாங்க. அதை விட இன்னொரு ஆண்டாள் கேட்குறாரு, காரு எதுக்குங்க ஒரு 40-50 லட்ச ரூபாய் கொடுத்து கார் வாங்கணும்? ஏங்க பெண்கள் கார் வாங்கக்கூடாதா? 40-50 லட்ச ரூபாய் கொடுத்து கார் பெண் வாங்கக்கூடாதா? அவங்க அப்பா தான் வாங்கி தரணுமா? புருஷன் தான் வாங்கி தரணுமா? ஏன் அவள் சுயமாக சம்பாரிச்சு வாங்க மாட்டாளா? இல்லை, நான் கேட்குறேன், அவளுக்கு தெரியாதா? அவள் பந்தா இப்படியெல்லாம் பந்தா பண்ணா, ஊருக்காக பந்தா பண்ணா? ஆமாம், யார் ஊருக்காக பந்தா பண்ணல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா பெரிய நிறுவனங்களுமே சரிக்கு சரி கடனில் தான் இருக்குது. சரி சமமான கடன். அவங்ககிட்ட 50% இருக்குன்னா 50% கடனில் தான் மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்கும். ஆனால் அந்த நிறுவன ஆஃபீஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பந்தவா இருக்கும் தெரியுமா? ஏசி என்ன, சோஃபா என்ன, உள்ள வச்சிருக்கிற அந்த செடி கொடிகள் என்ன, இன்டீரியர் என்ன, அவ்வளோ பந்தாவாக வச்சுருப்பான். 60% கடனில் தான் இருக்கும். நம்ம தொழில் பண்ணலாம், தொழில் மேம்படும், அதை வச்சு கடன் கட்டிக்கலாம் அப்படின்னு தான் ஒரு பிஸ்னஸ் மேன் நினைப்பான். திருப்பூரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? திருப்பூர் போனீங்கன்னா காரில் போயிட்டுருக்கிறவங்கள நிறுத்தி காரை வாங்கிட்டு அவங்கள நடந்து போக சொல்லிட்டு ஃபைனான்ஸ்காரன் கார் எடுத்துகிட்டு போயிடுவான். அவ்வளோ இங்கே இருக்கும் கடன். இல்லைன்னு திருப்பூர்காரங்களை சொல்லுங்கள். மிஷின் ஓடிட்டுருக்கிற மிஷினை நிறுத்தி அதில் இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்து வெளியே போட்டு மிஷினை எடுத்துகிட்டு போயிடுவான் கடன் கொடுத்தவன். அப்படி தான் இருக்குது கடன். சரி, அப்படியெல்லாம் இருக்கவே வேண்டாம். நம்ம பணம் போட்டு மிஷின் வாங்கி பணம் போட்டு கார் வாங்கி போகலாம் அப்படின்னா முடியுமா? உங்களுக்கு ஒரு ஆர்டர் வேணும்னா நீங்கள் 10 மிஷினை போட்டு அந்த 10 மிஷினுக்கும் வேலை செய்கிற ஆட்களையெல்லாம் வச்சு காட்டினா தான் ஆர்டரே கொடுப்பான். புரியுதுங்களா? அப்போ கடன் வாங்காமல் என்ன பண்ணுவாங்க? கடன் வாங்கி மிஷினை போட்டு ஆர்டர் வாங்கி வேலை செஞ்சு கடனை திருப்பி கட்ட தான் முடியும். கடன் வாங்கினா தப்பா? உடனே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ கடன், அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அப்போ ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க ஒரு பதிவில். அந்த ஆள் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே ஒரு ஆள் கமெண்ட் போட்டிருக்கான், ஆமாம் ஒரு புருஷன் என்ன செய்ய முடியும் இப்படி இருக்க பொம்பளைகளையெல்லாம் அப்படின்னா, ஒரு புருஷன் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருந்தா இந்த பொண்ணு ஏன் அந்த மாதிரி பண்ணுறா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பொண்ணு 2 பசங்களை டாக்டருக்கு படிக்க வைக்கிறான், வீட்டை பார்த்துக்கிறான், தொழிலில் பார்க்குறா. கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு 40 பேர் வேலை செய்கிறாங்களாம். அத்தனை பேர்த்துக்கு சம்பளம் கொடுத்து பார்த்துக்கிறா. இந்த நிறுவனத்தை போய் நடத்த வேண்டியது தானே? உங்கள் மனைவியோட நிறுவனம் தானே அது. அங்கே போய் கல்லாப்பெட்டியில் உட்காந்தா நீங்கள் ஓனர் தானே, எங்கள் கடைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? உங்களுக்கு தெரியுமா பெண்கள் கணவர் நடத்துகிற கடையை எங்கள் கடைன்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் கணவர் நடத்துகிற கடைன்னு சொல்ல மாட்டாங்க. எங்கள் கடைம்பாங்க. எங்களுக்கு கடன் ஆயிடுச்சுமாம்பாங்க. எங்களுக்கு பிரச்சனைமான்னு சொல்லுவாங்க. சரி, கடன் ஆயிடுச்சே, எப்போம்மா எங்கள் கடன் தீரும்னு ஜாதகம் பார்க்குறப்ப கேட்பாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, அம்மா உங்கள் பேரில் கடன் இருக்கா, நீங்கள் வாங்கினீங்களான்னு கேட்பேன். இல்லைம்மா இது நாங்கள் வாங்கினது, நான் என் கணவர் எல்லாரும் சேர்ந்து குடும்பத்துக்காக வாங்கினது அப்படிம்பாங்க. ஆனால் கணவர் பேரில் அந்த கடன் இருக்கும், கையெழுத்து போட்டு வாங்கினது கணவர் தான் இருக்கும். அப்போ நான் யார் ஜாதகம் பார்த்தா அதுக்கு பதில் சொல்ல முடியும்? கணவரோட ஜாதகத்தை தானே. ஆனால் இவங்க ஜாதகத்தை அனுப்பிட்டு எங்கள் கடன் எப்போ தீரும்னு கேட்பாங்க. அதாவது தான் கணவர் வாங்கின கடனில் கூட தான் பங்கேற்றுக்கிறதுக்கு பெண்கள் ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஒரு பொண்ணு நடத்துகிற நிறுவனத்தில் போய் இது எங்கள் கடன் சொல்லி உட்கார ஆண்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா அது அவ ஆரம்பிச்சது, அவ முயற்சி பண்ணது, அவ மேலே கொண்டு வந்தது. இதில் போய் நான் உள்ளே உட்கார்ந்தா எனக்கு என் ஈகோ எப்படி ஒத்துக்கும்? அவ பண்ணதுக்கெல்லாம் நான் எப்படி இது எடுத்துக்கிறது? அது அவ கடை. என் மனைவி பொட்டிக் வச்சுருக்காங்கன்னு தான் ஒரு கணவர் சொல்வாரோ தவிர எங்கள் கடை அதுன்னு சொல்ல மாட்டார். ஆண்களுக்கு அந்த இதே இல்லை. தன்னோட மனைவி அவ கஷ்டம் என் கஷ்டம்னு ஏற்றுக்கிறதுக்கு சில ஆண்கள் ஏற்றுக்கிறாங்க. நான் அவங்கள தப்பே சொல்ல. அப்பாவா, ஒரு அண்ணனா, ஒரு கணவரா, மகனா, தன்னோட அம்மாவோ மனைவியோ அவங்க கொடுக்குற எல்லா கூட பிறந்தவங்களோ எல்லா டார்ச்சரையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அது
ஒரு 10% கணவர்கள் தான். மிச்ச 90% கணவர்களுக்கும் மனைவி அப்படின்ற ஒரு ஒரு அந்த பார்ட்னர் கூட இல்லை, அவங்களோட அடிமை. அந்த அடிமை முன்னேறி வரதை அவங்களால பொறுத்துக்க முடியல. 2வது அவங்க அந்த பொண்ணை அடிமையா நினைக்கல, அவங்க சொத்துன்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்க சொத்து. இப்போ எப்படி இந்த சோஃபா நான் உட்கார்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, இது என்னோட சொத்தோ, நான் வாங்கி போட்ட சோஃபாவோ, அந்த மாதிரி ஒரு பெண்ணுன்றவ இந்த சோஃபா மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு சௌரியமாக இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு இப்படி வளைஞ்சு கொடுத்து போனால் அவள் நல்லவ. அதே இல்லைங்க, நான் காலையில் 9 மணிக்கு போயிடுவேன், நைட் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன், நான் பொட்டிக் ரன் பண்ண போகிறேன்னா நான் மதியம் சாப்பாடு வரும்போது யார் எடுத்து வைப்பா, எனக்காரு தண்ணி எடுத்து கொடுப்பா, எங்கள் அம்மாவுக்கு வீட்டு வேலையெல்லாம் யார் செஞ்சு கொடுப்பா, நீ போயிட்டு வேணா செஞ்சுட்டு போ. புரிஞ்சதுங்களா? செஞ்சுட்டு போ, ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டு போ, ஆனால் நீ பாட்டுக்கு போயிடாத. இதுதான் ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இதுதான். வீட்டுக்கும் எல்லாமாவா இருக்கணும், சம்பாரிச்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயம் கொஞ்ச நாள் ஆக ஆக நீ கடனை வாங்கிட்ட எப்படி கட்டுவ, என்ன பண்ணுவ, இவ்வளோ கடன் இருக்கு, காலையில் ஒரு கடங்காரன் ஃபோன் பண்ணுறான், மதியம் ஒரு கடங்காரன் ஃபோன் பண்ணுறான், எனக்கு அசிங்கமாக இருக்கு, என் பொண்டாட்டி இப்படி கடன் வாங்கி வச்சிருக்கான்னு ஊரெல்லாம் தெரிஞ்சா அசிங்கமாக இருக்காதா அப்படின்னா அவ தானே சமாளிக்கிறா, நீங்களா சமாளிக்கிறீங்க? கடன் அவள் வாங்கிட்டா, அவள் சமாளிச்சுட்டு இருக்கால. அவள் கார் வாங்கிட்டா, அதுக்கு டியூ அவள் தானே கட்டுறா, நீங்களா கட்டுறீங்க? அவள் வேலை பார்க்குறா, அவளோட கடை, அவளோட ஸ்தாபனம், அவள் வேலை பார்க்குறா, அவள் வேலைக்கு ஆட்களை வச்சு வேலை வாங்குறா, அவளுக்கு எவ்வளோ வருதுன்னு அவளுக்கு தெரியும், அவனால் எவ்வளோ கடன் கட்ட முடியும்னு தெரியும், அதனால தானே வாங்குறா. அப்படியே இல்லைப்பா, கடன் கட்ட முடியாது, அவள் அகலக்கால் தான் வச்சுட்டானாலும் அதை சம்பாரித்து கட்டிடுவோங்கிற ஒரு தைரியம் இருக்கா இல்லையா? அதனால தானே இதை நடத்துகிறா, அதுக்காக தானே இப்படி ஓடுறா, நிற்காம ஓடுறாள். கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அந்த பொண்ணுக்கு. அவள் ஓடட்டும், ஒரு 4 வருஷம் ஓடட்டும், அது கடனை கட்டி முடிக்கட்டும். அந்த 4 வருஷம் அவளுக்கு உறுதுணையாக நில்லுங்களேன். முடியாத அவங்களால என்ன பண்ணுவ, நீ இப்படி பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு பேசி தைரியமே இல்லாமல் கோலத்தனமாக ஒரு பொண்ணை மேலே ஏறுற பொண்ணை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி நசுக்கி கொன்று இதை தானே பண்ணுறீங்க ஆண்கள். தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இது கொடுங்க. அப்படியே தொழில் பண்ணி நஷ்டமாகி அவங்க இதாகவே ஆயிருக்கட்டும், அது ஒரு பாடமாக எடுத்துகிட்டு அவங்க திரும்பி முன்னேறி வரட்டும், விடுங்க. நீ அன்னைக்கு அப்படி பண்ணிட்டல, போச்சு இல்லை, என் 2 லட்ச ரூபா போச்சு, என் 10 லட்ச ரூபா போச்சு. ஆமாம் போச்சு. ஒருத்தங்க எனக்கு ஜாதகம் பார்க்குறப்ப கேட்டாங்க, அம்மா எனக்கு கடன் பண்ணி என் தொழிலில் நஷ்டம் ஆயிடுச்சு, எனக்கு இனி நான் எப்படியாவது அந்த தொழில் பண்ணி அவர் அப்போ கொடுத்த பணத்தையும் நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு நேரம் நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. நல்லா இருக்குமா, தைரியமாக செய்யுமான்னு சொன்னேன். அந்த மாதிரி நேரங்காலமெல்லாம் பார்த்துட்டு செய்கிறாங்க. இல்லை நான் நேரங்காலம்லாம் எதுவும் வேண்டாம், நான் சரியாமல் பார்த்துக்கிறதுக்கு நான் ஓடுற ஒவ்வொரு பெண்ணுமே சிங்க பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த நீங்கள் உங்கள் காலில் தைரியமாக நில்லுங்க. ஓடுறதுன்னு முடிவு எடுத்தால் மட்டும் நில்லுங்க. இன்னொன்று நான் இது சொல்கிறேன், ஒரு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா அதை அப்படி தோல் மேலே சுமந்துட்டு இப்படி சரியக்கூடாது, பிடிச்சி தூக்கி இப்படியே நிற்க வைக்க என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு தைரியத்தோடு ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அத்தனை பிரச்சனை வரும். முதல்ல ஒரு நல்ல கஸ்டமர்ஸ் கிடைக்கிறது பிரச்சனை, அவங்க அந்த பொருளுக்கு சரியான விலையை கொடுத்துட்டு போகிறதுல பிரச்சனை, வெளியிருந்து ஆண்களால் பிரச்சனை, நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களால பிரச்சனை, அப்படி எல்லாமே வரும். இதை எத்தனையும் வரும்னு தெரிஞ்சுட்டு தான் அந்த வேலையை நீங்கள் ஆரம்பிக்கணுமோ தவிர சும்மா அவங்களாம் செய்கிறாங்க இவங்களாம் செய்கிறாங்க நான் செய்கிறேன் தயவு செஞ்சு ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படி ஆரம்பித்து அவங்களால கொண்டு போக முடியாது. முதல்ல இந்த தோற்று போகிற பெண்கள் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, எதனால் நீ தோற்று போனேன்னு. அவங்க சில காரணம்லாம் சொல்லுவாங்க, அதையெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் தொழில் தொடங்குங்க, மிக சிறப்பாக வருவீங்க. 2வது, பல ஆண்களை கோலை ஆண்கள் நான் சொல்லிட்டேன், அந்த ஆண்களால் பல பெண்கள் சிரமத்துக்குள்ளாகிறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் உண்மையிலுமே நான் யாருன்னே தெரியாமல் மக்கு பெண்களும் இருக்காங்க. அவங்க சில ஆண்களை நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி வர்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு ஆண்களை கஷ்டப்படுத்துகிற பெண்களும் இருக்காங்க. இல்லைன்னு நான் சொல்லலை, கஷ்டப்படுத்துகிற பெண்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் சொல்கிறேன், முதல்ல உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்த செய்யுங்க. உங்களால் நீங்கள் பேசாமல் இருந்தால் அந்த ஆண்கள் நிம்மதியாக இருப்பாங்க. நான் ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு
அவங்களுக்கும் சேர்த்தி கஷ்டத்தை கொடுக்காதீங்க. இதில் கஷ்டப்படுத்துகிற பெண்களுக்கும் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நடந்துக்காம உங்களால் முடியும்னா மட்டும் செய்யுங்க. அதே மாதிரி இப்படி மேலே போன பெண்களையும் உங்களோட ஈகோனால் அந்த பெண்களை இழுத்து கீழே தள்ளாதீங்க தயவு செஞ்சு. அவங்கள மக்கு பெண்கள் அப்படின்னு நான் பெண்களை சொல்கிற மாதிரியே தான் கோழை ஆண்கள்னு உங்களையும் சொல்கிறேன். என்னோட சகோதரர்கள் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. நிறைய பேர் கொஞ்சம் பெண்களை வெளியே விடுறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கீங்க. அது இல்லை, அப்படி இருக்காதீங்க. தைரியமாக அவங்கள வெளியே அனுப்புங்க. எந்த தப்பு பண்ணிட மாட்டாங்க. எல்லாம் அவங்கக்கிட்ட கேள்வி கேளுங்க. ஒரு தொழில் தொடங்குறேன்னு சொன்னாங்கன்னா கேள்வி கேளுங்க. இதை நீ பண்ண முடியுமா, இந்த பிரச்சனைலாம் உனக்கு வருமே, இதையெல்லாம் நீ சரி பண்ணிடுவியான்னு கேளுங்க. அந்த கேள்விக்கெல்லாம் அவங்கக்கிட்ட பதில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவங்கள முன்னேறி போக விடுங்க. இனி காலம் மாறிடுச்சு. இனி வர்றது எல்லாமே சிங்க பெண்கள் தான். அதனால் அவங்கள தடுக்கவே முடியாது நம்மளால். அதனால் தைரியமாக அவங்கள முன்னேறி போக விடுங்க. நல்லா வருவாங்க. இதெல்லாமே அந்த நாகலட்சுமிக்கு தான் இந்த பதிவு சமர்ப்பணம். அந்த பொண்ணுக்கு இப்படி ஆனதுனால தான் நான் இவ்வளோ பேச முடிஞ்சது. இன்னும் ஒரு நாகலட்சுமி உருவாயிட கூடாது. எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு கதி வரவே கூடாது. இதை நீங்கள் எல்லாருமே மனசில் வச்சுக்கோங்க. அந்த நாகலட்சுமியோட குழந்தைகளை நினச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை சொல்லணும். அந்த பதிவில் அந்த பேசுகிறவர் சொல்கிறாரு, பசங்க பேட்டி எடுக்கிறவர் கேட்குறாரு, பசங்க என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், அவங்க தான் டாக்டர் ஆகிட்டாங்களே அப்படின்றாரு. பெரிய பையன் 2வது வருஷம் படிக்கிறான் ரஷ்யாவில் MBBS. சின்ன பையன் டென்டல் டாக்டரான், முதல் வருஷம் படிக்கிறான். அந்த 2 குழந்தைங்க இப்போ தான் காலெடுத்து வச்சிருக்கு, இன்னும் ஊனி கூட நிற்கலை. அவங்க டாக்டர் ஆகிப்பாங்க, அவங்க பழிச்சுப்பாங்கன்னா எப்படிங்க பழிச்சுப்பாங்க? பெரிய பையன் இன்னொரு 4 வருஷம் படிக்கணும், சின்ன பையன் ஒரு 4 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் மேற்படிப்புகள்லாம் இருந்தால் படிக்கணும். டாக்டராக இருக்கிறவங்களையும் டென்டல் டாக்டராக இருக்கிறவங்களையும் போய் கேட்டு பாருங்க. அவங்க அப்பா அம்மா இன்னைக்கு வரைக்கும் டாக்டராகவே அவங்க ஆனதுக்கு அப்புறமும் கூட அவங்களுக்கு அப்பா அம்மா கூட நின்று ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த 2 குழந்தைங்களுக்கும் அப்பா அம்மா 2 பேருமே போயிட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்க? அவ்வளோ வருத்தமாக இருக்குது அவங்கள நினச்சி. ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியும்? அந்த கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்காகவும் வேண்டிட்டு இன்னொரு பொண்ணுக்கு இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி எந்த விஷயமும் இனி நம்ம காதில் விழுகவே கூடாது அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.